லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சூரியகாந்தத்தின் தொடர்கள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் படித்து மகிழலாம். கோவில்களை தரிசித்து கொண்டு காந்திமதி அம்மாள் ஊர்கள் தோறும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு வருஷ காலத்தில் தியாகராஜன், மாயா இவர்கள் வாழ்க்கையில் சில புதிய மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தன. தேவநகரில் தங்கள் வீட்டை விற்றுவிட்டு தாயும் மகளும் சென்னைக்கு சென்று குடியேறிவிட்டார்கள். தியாகராஜன் அப்போதைக்கு அப்போது வாங்கி பரிசாக அளித்திருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் பலவற்றையும் விற்று அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தாயும் மகளும் அடையாறில் ஒரு சிறு பங்களாவை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு முன்போல் மர்மமாக ஆனால் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அன்று காலை வந்து தினசரி பத்திரிகையை அலட்சியமாக புரட்டி கொண்டு இரத்தின கம்பளத்தின் மீது படுத்து கிடந்தாள் மாயா. சற்று தொலைவில் பழுங்கு தரையில் சுவரின் மீது சாய்ந்து கொண்டு பட்டு சேலை ஒன்றுக்கு சரிகைப்பு வேலைகள் செய்து கொண்டிருந்தாள் அவளது தாய். ஹாலின் மூலையில் இருந்த டெலிஃபோன் கிர் கிர் என்று ஒலிப்பதை கேட்டதும் துள்ளி எழுந்து மாயா அவசரமாக அதன் அருகில் ஓடினாள். டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்து ஹலோ என்று கூவிய அவள் முகம் மிகவும் பிரகாசம் அடைந்தது. அப்படியா, மிகவும் சந்தோஷம் என்று குதூகலத்துடன் பதிலளித்துவிட்டு டெலிஃபோனை கீழே வைத்தாள். மகள் பதிலளிக்கும் முன் தாயார் சங்கதியை ஒருவாறு ஊகித்து கொண்டு விட்டாள். யார்? தியாகராஜன் தானே பேசினான்? என்னவாம் சங்கதி என்று ஆவலுடன் கேட்டாள். அந்த வழக்கில் அவர் ஜெயித்து விட்டாராம். அந்த சந்தோஷத்தை தெரிவிக்க நாளை காலை இங்கே நேரடியாக வரப்போகிறாராம். பாவம், 3 மாத காலமாக அவருக்கு இந்த கேஸ் தொல்லை பெரும் தொல்லையாக இருந்தது. அவர் ஜெயித்து விட்டார் என்பதை கேட்டதும் எனக்கும் மன நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது என்றாள் மாயா சந்தோஷத்துடன். கையில் இருந்த பூவேலியை கீழே வைத்துவிட்டு தாயார் மகளின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து ஏளனமானதொரு புன்னகை செய்தாள். உன் தியாகராஜன் முடிவில் இந்த கேஸில் ஜெயித்து விடுவான் என்பது எனக்கு முன்னமே தெரியுமே. பணம் பாதாளம் வரை பாயும் என்பார்களே, அந்த காலத்தில் பணம் பாதாளத்திற்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது போல இருக்கிறது. இந்த காலத்தில் அது கோர்ட் ஏற வேண்டியிருக்கிறது என்று கூறிவிட்டு சிரித்தாள். அம்மா, பிறருடைய கஷ்டங்கள் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. முன்போல் பணத்தினால் எல்லாவற்றையும் இப்பொழுது சாதித்து கொள்ள முடிவதில்லை. காலம் வெகுவாக மாறிவிட்டிருக்கிறது. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி ஓடி வந்த ஒரு பிச்சைக்காரி, அவள் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாருக்கும் லாபமோ நஷ்டமோ இல்லை. அப்படி இருந்த போதிலும் தானாக ஏற்பட்ட இந்த கார் விபத்திற்காக தியாகராஜனுக்கு எவ்வளவு பண செலவு, அதை விட்டு தள்ளுங்கள், எத்தனை மன கஷ்டம் என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்தாள் மகள். கண்மூடித்தனமாக கார் ஓட்டிக்கிட்டு வந்தது என்னவோ தப்புதான். ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்வதற்கு முன் அந்த பிச்சைக்காரி வழியிலேயே செத்து விட்டாளாமே. வண்டியில் குறுக்கே வந்து விழுந்து உயிரை விட்டால் யார்தான் என்ன செய்ய முடியும்? வேகமாக வண்டி ஓட்டி சென்றது என்னவோ குற்றம்தான். ஆனால் அதற்காக அந்த பைத்தியக்காரி இறந்ததற்கு அவர்தான் பொறுப்பாளி என்று கூறிவிட முடியுமா? எப்படியோ போகட்டும். தியாகராஜன் இங்கே வந்தால் தயவு செய்து அவரிடம் இந்த கேஸ் சங்கதிகளை ஒன்றும் கேட்க வேண்டாம். ஏற்கனவே அவர் மனம் மிகவும் புண்பட்டு போயிருக்கிறார் என்றாள் மாயா. பயப்படாதே, நான் என்ன அவ்வளவு முட்டாளா? மரியாதை தெரியாது இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கு. நான் தியாகராஜனிடம் இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு மேல் அதிகப்படியாக எதுவும் பேசியிருக்கிறேனா என்று கூறிவிட்டு சிரித்தாள் தாயார். மாயா பதில் பேசவில்லை. இரத்தன கம்பளத்தின் மீது சாய்ந்து கொண்டு அவள் கண்களை மூடியவாறு சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாள். சிறிது நேரம் வாளாயிருந்த சுபத்ரா ஆவலை அடக்க மாட்டாதவள் போல் தானே மறுபடியும் பேசலுற்றாள். மாயா, சில காலமாக நீ செய்து கொண்டு வரும் காரியங்கள் ஒன்றுமே எனக்கு சரியாக புரியவில்லை. எவ்வளவு சொந்த வேலைகள் இருந்தாலும் கோர்ட் தொல்லைகள் பல இருந்த போதிலும் தியாகராஜன் மாதம் ஒரு முறை இங்கே வந்து உன்னை கண்டுவிட்டு போகிறதில் தவறுவதே இல்லை. அவன் வரும்பொழுதெல்லாம் நீ மிகவும் உற்சாகமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறாய். அவனை அன்புடன் வரவேற்று உபசரிக்கிறாய். அதை காண்பவர்களுக்கு தியாகராஜன் மீது நீ உயிரையே வைத்து கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணம் ஏற்படும் என்று பேசி முடிக்கும் முன் ஒய்யாரமாக அவளை நிமிர்ந்து பார்த்த மகள், அது உண்மைதான் அம்மா என்றாள் நிதானமான குரலில். மாயா, இந்த தியாகராஜனிடம் உனக்கு சிநேகம் ஏற்பட்ட பிறகு நீ என்னிடம் கூட பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டாய். தியாகராஜன் மீது நீ உண்மையான பாசம் வைத்திருந்தால் இந்த பைத்தியக்காரன் மனோகரன் ஏன் இங்கே வந்து அலைய வேண்டும்? எப்பொழுது வாரம் முடியும், விடுமுறை தினம் எப்பொழுது வரும் என்று காத்திருப்பவன் போல் இடையே உள்ள 200 மைல் தூரத்தையும் 2 மைல்களாக நினைத்து கொண்டு உன்னை பார்க்க தவறாது வாரந்தோறும் வந்து விடுகிறானே. அவனை கண்டபோது நீ அவனிடம் காட்டும் பரிவையும் அன்பையும் பார்த்தால் அவனைத்தான் உண்மையாகவே நேசிக்கிறாய் என்று பார்ப்பவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் என்றாள் சிறிது கோபத்துடன் தாயார். அதுவும் உண்மைதான் அம்மா.
மனோகரன் மீதும் எனக்கு அன்பு உண்டு என்று கூறிவிட்டு கலுக்கென்று சிரித்தாள் மாயா. உனக்கு இது என்னவோ வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இது விபரீதமாக தோன்றுகிறது. மனோகரனுடன் நீ தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தியாகராஜன் அறிந்தால் பிறகு உன்னை மன்னிக்கவே மாட்டான். அவனை எல்லோரையும் போல நீ எண்ணிக்கொண்டு இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வைக்க முயற்சிக்காதே. ஒரு எல்லை வரையில் அவன் கட்டுப்பட்டு இருப்பான். எல்லை மீறி விட்டாய், அவன் மனம் ஒரேடியாக மாறிவிடும். தியாகராஜன் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு பெரிய தொழிலை வைத்து நிர்வகிக்கும் முதலாளி. நம்மை விட தந்திரங்களிலும் சாகசங்களிலும் வியாபாரிகள் கை தேர்ந்தவர்கள். ஆகவே அவனை ஒரேடியாக முழுதும் நம்பிவிட வேண்டாம். உனக்கு சொன்னால் குற்றமாக தான் தென்படும். மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு பக்கம் பக்கமாக அவனுக்கு நீ கடிதங்கள் எழுதுகிறாயே, அவன் உனக்கு அப்படி இதுவரை நீண்ட கடிதங்களை ஏதாவது ஒன்று எழுதியிருக்கிறானா? அப்படி ஏதாவது எழுதினாலும் தன்னை பற்றியோ உன்னை பற்றியோ ஏதேனும் அதில் கண்டிருக்கிறானா என்று கேட்டாள். மாயா திடுக்கிட்டு உட்கார்ந்தாள். தாயார் கூறிய வார்த்தைகளில் நிரம்பி நின்ற உண்மை அவள் மனதை சுருக்கென தைத்தது. ஆமாம், தியாகராஜன் இதுவரை ஒரு கடிதத்தில் கூட உன்னை நேசிக்கிறேன் என்றோ உன்னை மணந்து கொள்கிறேன் என்றோ எழுதவே இல்லை. தனது தொழில் விவகாரங்கள், கோர்ட் தொல்லைகள் இவைகளைத் தவிர அவன் இதுவரை அவளுக்கு எழுதியிருந்த பல கடிதங்களில் வேறு ஒரு விஷயமும் இருந்ததில்லை. இந்த உண்மை அவளுக்கு ஏன் இதுவரை புலப்படவில்லை? தியாகராஜன் தன்னை நினைத்தபோது உதறிவிட முடியும். அவனிடம் தனக்கு பலவித பிடிப்பும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட மாயாவின் நெஞ்சு படபடவென திகிலுடன் அடித்து கொண்டது. தன் கலக்கத்தை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டு, தியாகராஜன் மனம் மாறி என்னை மறந்துவிட்டால் நான் அதற்காக உயிரை விட்டுவிடப் போவதில்லை. மனோகரனை மணந்து கொண்டு சுகமாக வாழ்வேன். உண்மையில் அம்மா, என் மனநிலை சில கதைகளில் வரும் கதாநாயகிகளின் மனநிலையை ஒத்திருக்கிறது. ராமன் மீது காதலா அல்லது கோவிந்தன் மீது அன்பா என்று புரியாது தவிக்கும் அந்த பேதை பெண்கள் போல் தியாகராஜனோ மனோகரனோ என்று தீர்மானிக்க முடியாது தவித்து கொண்டிருக்கிறேன். இருவருடைய குணமும் எனக்கு பிடித்திருக்கிறது. தோற்றத்திலும் இருவரும் என் மனதை கவர்கின்றார்கள். உண்மையில் யாரை மணந்து கொள்வது என்று முடிவை திருவுள்ள சீட்டு போட்டு குலுக்கி எடுக்க வேண்டும் போலிருக்கிறது என்று கூறிவிட்டு கேலியாக நகைத்தாள். மாயா வேண்டுமென்றே இவ்வாறு பரிகாச தோரணையில் பேசுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட தாயார், இருவரும் தோற்றத்திலும் குணத்திலும் ஒத்தவர்களாக இருந்தாலும் பண விஷயத்தில் வேறுபட்டவர்கள். அதை நீ மறந்திருக்க மாட்டாய். அது ஒருபுறம் இருக்க, மனோகரன் பேச்சுக்களையும் செய்கைகளையும் கண்டு அவனையும் ஒரேடியாக நம்பிவிட முடியாது. எது கேட்டாலும் வேடிக்கையும் விளையாட்டுமாக நீ பேசி தட்டி கழித்து விடுகிறாய். ஆனால் சில நாட்களாக என் மனதிலே ஒரு பெரும் திகில் குடிகொண்டிருக்கிறது. அதை பற்றி உன்னிடம் பேச வேண்டாம் என்று என்னால் சும்மாவும் இருக்க முடியவில்லை என்றாள் தாயார் முடிவில் மிகவும் அன்புடன். மாயா அதற்கு உடனடியாக பதில் பேசவில்லை. நகத்தை கடித்துக்கொண்டு அவள் யோசனையில் ஆழ்ந்து போனாள். அது சமயம் தந்தி என்ற குரல் கேட்டு இருவரும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு திரும்பினார்கள். தந்தி சேவகன் அளித்த உரையை வாங்கி கொண்டு கையெழுத்திட்டு அவனை அனுப்பிவிட்டு அவசரமாக உரையை கிழித்தாள் மாயா. அதை ஒரே மூச்சில் படித்து முடித்துவிட்டு மிகவும் கோபத்துடன், நீங்கள் மனசில் கொண்டிருக்கும் திகில் இதோ தத்ரூபத்தில் வந்து நிற்கிறது, இந்தாருங்கள் என அதை தாயாரின் அருகில் வீசி எறிந்தாள். சீமையிலிருந்து சஞ்சீவி அல்லவா தந்தி கொடுத்திருக்கிறான். 8ஆம் தேதி காலை விமானத்திலே புறப்படுகிறானாம். நேரே அவன் இங்கே நம் வீட்டுக்குத்தான் வரப்போகிறானாமே. விமான நிலையத்தில் வந்து சந்திக்க வேண்டுமாம். அட பாவி, நான் நினைச்சபடியே தான் செய்கிறான் என்று ஆச்சரியத்துடன் சுபத்ரா கூவினாள். பூ மாலை ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து வரவேற்க வேணும் என்று ஏன் அறிவிக்கவில்லை? விமான நிலையத்திற்கு வந்து சந்திக்க வேண்டுமாம். 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அதிகாரத்துக்கு குறைவில்லை. தேவநகரிலிருந்து சென்னைக்கு நாம் விலாசம் மாற்றிக்கொண்டதை நீங்கள் ஏன் அவனுக்கு தெரிவித்தீர்கள் என்று மகள் கோபத்துடன் செறினாள். தெரிவிக்காவிட்டால் அவன் நம்மை லேசில் விட்டு விடுவானா? சஞ்சீவியின் குணத்தை முழுவதும் தெரிந்து கொண்டே நீ இப்படி பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்த வாரம் அவன் இங்கே வந்து விடுவான். அதற்கு மேல் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எனக்கு ஒரே கலக்கமாக இருக்கிறது என்றாள் தாயார் கவலையுடன். அவன் புறப்பட்டு வரும் ஆகாய விமானம் விழுந்து நொறுங்கி நாசமடையட்டும். அப்படியே அவன் சுகமாக ஊருக்கு வந்து சேர்ந்தாலும் நான் விமான நிலையத்தில் போய் அவனை சந்திக்கப் போவதில்லை. சஞ்சீவி என்னை என்ன செய்ய முடியும் என்று கோபமாக கத்திவிட்டு ஆத்திரத்துடன் தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் மாயா. அடுத்த நாள் இரவு தோட்டத்தில் தியாகராஜன் அருகிலே மாயா உட்கார்ந்து கொண்டு வார்த்தை ஆடிக்கொண்டிருந்தாள். முதல் நாள் முழுவதும் வடித்த கண்ணீரின் சாயையோ, அவள் உள்ளத்திலே கொந்தளித்து கொண்டிருந்த உணர்ச்சி போராட்டத்தின் நிழலோ அந்த சுந்தர வதனத்தில் சிறிதும் காணப்படவில்லை.
முத்துச் சுடர்போல் பிரகாசிக்கும் நில ஒளியில் காதல் போதையில் திளைத்து கொண்டிருந்த தியாகராஜனுக்கு தான் கூற வந்த விஷயத்தை வெகு நேரம் சொல்லாது மறைத்து வைத்திருக்க முடியவில்லை. மாயா, என் சகோதரி மோகனாவுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் மாமாவும் தாயாரும். விரைவில் மோகனாவின் திருமணம் முடிந்துவிடும். விஜயா தனக்கு கல்யாணம் செய்து கொள்ள பிரியமில்லை என்று மறுத்துவிட்டாள். மேலே ஏதோ பரீட்சைக்கு படிக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இந்த கோர்ட் விவகாரம் முடியட்டும் என்று நான் இதுவரை காத்திருந்தேன். என் தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களை ஒரு வழியாக முடித்துக்கொண்டு இந்த வருஷம் முடிவில் நாம் இருவரும் வெளிநாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போய் வர வேண்டியது என்று திட்டமிட்டு இருக்கிறேன். உனக்கு சம்மதம்தானே என்று கேட்டான். அப்படியென்றால் என்று மாயா வினவிவிட்டு அவனை கூர்ந்து பார்த்தாள் சிறிது சந்தேகத்துடன். அப்படியென்றால் நம்முடைய திருமணத்திற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு ஒரு உல்லாச யாத்திரை போய் வர உனக்கு சம்மதமா என்று கேட்கிறேன் மாயா. பாரிஸ் நகரத்தை பார்க்காது செத்துப்போனால் உன் ஆத்மா சாந்தி அடையாது என்று சொல்வாயே அடிக்கடி. ஏன் இப்பொழுது உன் விருப்பத்தை மாற்றிக்கொண்டு விட்டாயோ என கொஞ்சலாக கேட்டான். தியாகராஜனது மனைவி வெளிநாட்டு பிரயாணம் 2 வார்த்தைகளும் மாயாவின் உள்ளத்தையும் உடலையும் பூரிக்கச் செய்தன. அது சமயம் அவள் சஞ்சீவியை பற்றியோ மனோகரனை பற்றியோ சிறிதும் கவலைப்படவில்லை. தியாகராஜ், உங்கள் உன்னதமான அன்பிற்கு நான் சிறிதும் தகுதியற்றவள். உங்கள் வார்த்தைகள் என்னை எவ்வளவு ஆனந்தப்படுத்திவிட்டன தெரியுமா? என்னால் விவரிக்கவே முடியவில்லை என்று கூறிவிட்டு அவனது கரங்களை எடுத்து தன் கன்னத்தில் ஒத்தி கொண்டாள். தன் கரங்களின் மீது சூடாக 2 சொட்டு கண்ணீர் விழுந்ததை தியாகராஜன் உணர்ந்தான். அமிர்தம்மாள் பகல் போஜனத்திற்கு பின் காந்தி பவனத்தின் முன் ஹாலில் மின்சார விசிறியடியில் தரையில் ஓய்வாக கால்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். ரேடியோ பெட்டி அருகில் தலையை நீட்டிக்கொண்டு வீற்றிருந்த நமச்சிவாயம் ஒரு கவிழி துளிர் வெற்றிலைகளுக்கு அவசரமாக சுண்ணாம்பு தடவும் வேலையில் ஈடுபட்டிருந்தான். அவனது வாய் வாசனை பாக்குத்துளி ரசித்து மென்று கொண்டிருந்தது. பங்களாவின் வாயிலே போடப்பட்டிருந்த பெரிய கொட்டார பந்தல் முழுவதும் பிரித்து கலைக்கப்பட்டிருந்த போதிலும் ஜன்னல்களில் இங்கும் அங்கும் சிறிதளவு ஒட்டிக்கொண்டு தொங்கிய வர்ண காகித தோரணங்கள் சில தினங்களுக்கு முன்பு அங்கு நடந்தேறிய ஒரு விசேஷ சம்பவத்தை அறிவித்து கொண்டிருந்தன. காற்றிலே படபடவென்ற சப்தத்துடன் கம்பிகள் மீது மோதிக்கொண்ட அந்த தோரணங்களை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அமிர்தம்மாள் மிகவும் திருப்தியாக பெருமூச்செறிந்தாள். அண்ணா, தியாகுவுக்கு மோகனா மேல தனியா ஒரு அபிமானம். கல்யாணம் முடிஞ்ச கையோட அவன் மாப்பிள்ளை வீட்டவர்களுக்கு கொடுத்த விருந்தை பார்த்து அவர்கள் எல்லோரும் அசந்தே போயிட்டாங்க. அன்னைக்கு சுமாரா ஒரு 10,000 பேர் வந்து சாப்பிட்டு இருப்பாங்களா? என்ன கூட்டம், என்ன சாப்பாடு! அவன் கம்பெனியில் வேலை செய்கிற அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு பரிசு எடுத்து கொண்டு வந்து கொடுத்த ஒரு அழகே அழகு. மோகனா கல்யாணத்துக்கு வந்த பரிசுகளை தனியாக அவள் ஒரு அறை முழுவதும் வச்சாலும் இடம் பத்தாது. ரொம்ப விமரிசையாக நடத்தி விட்டான் பையன். கூடிய சீக்கிரம் அவன் கல்யாணமும் இது மாதிரி நல்லா விமரிசையாக நடந்தால் என் மனசும் சந்தோஷப்படும். மோகனாவையும் அவள் புருஷனையும் மணப்பந்தலிலே பார்க்கையிலே இந்த காட்சியை பார்க்க அவர் கொடுத்து வைக்கவில்லையே என்று எனக்கு துக்கம் தாழ முடியவில்லை என்று கூறிவிட்டு முந்தானியால் கண்களை துடைத்து கொண்டாள் அமிர்தம். வெற்றிலையை குதைப்பிக் கொண்டிருந்த நமச்சிவாயத்தால் பேசவே முடியவில்லை. அடி நீ ஒரு என்று குழறிவிட்டு எழுந்து போய் ஜன்னல் அருகே சென்று பேச முடியாது தடை செய்த வெற்றிலை சாறை காந்தி பவனத்தின் வெள்ளை விளரென்றிருந்த வெளிச்சுவரில் கரைப்படும்படி காரி துப்பினான். பிறகு மறுபடியும் முன்னிருந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தங்கையின் பேச்சை காதில் கேட்க விடாது அலறிக்கொண்டிருந்த ரேடியோவை படக்கென மூடிவிட்டு கனைத்து கொண்டு மிகவும் அழுத்தலாக பேசவிட்டான். 10,000 பேர் என்று குறைச்சலா சொல்லிட்டியே, 1,00,000 பேர் சாப்பிட்டார்கள் என்று மாப்பிள்ளை வீட்டில் பேசிக்கொண்டார்கள். சம்மந்தி வீட்டார்களுக்கு நம் மோகனாவை கட்டி கொண்டதில் ரொம்ப திருப்தி. அவங்க அந்தஸ்துக்கு குறையாதபடி தியாகவும் எல்லாம் நடத்தி விட்டான். பெண்ணுக்கு ஒரு பங்களாவும் காரும் மனப்பரிசாக அண்ணன் கொடுத்ததை பற்றி சம்மந்தி வீட்டில் ரொம்ப பெருமைப்படுறாங்க. இதெல்லாம் கொடுக்க வேண்டியது தான். ஏன்னா அவங்க அந்தஸ்து கொஞ்சமா நஞ்சமா, அதுக்கு தக்கபடி நடக்காவிட்டால் நம்ம பார்த்து அவங்க சிரிக்க மாட்டாங்களா என்றான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்பவும் சரிதான் அண்ணா. மோகனாவின் மாமனார் சுந்தர முதலியார் இந்த பட்டணத்திலே பிரபல வக்கீலாக இருந்தார். 4 வருஷத்துக்கு முந்தி மாரடைப்பில் திடீர்னு போயிட்டார். அவர் இருந்தால் இந்த கல்யாணம் இன்னும் 10 மடங்கு விமரிசையாக நடந்திருக்கும். முதலியார் தன்னுடைய 4 பெண்களையும் நல்ல இடங்களில் கட்டி கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா அண்ணா என்றாள் வியப்புடன் அமிர்தம். என்கிட்ட சொல்ல வரியே, முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சவன் நான். எனக்கு முதலியார் குடும்பத்தை பற்றி நீ எடுத்து சொல்லணுமா?
சுந்தர முதலியார் மூத்த மகன் கதிரேசனுக்கு மோகனாவை கட்டி கொடுக்க தீர்மானிச்சிருக்கிறேன். பையன் பிஏ படித்து விட்டு ஏதோ கம்பெனியில் உத்தியோகமாக இருக்கிறான். சொத்து ஏகப்பட்ட கிடக்கிறது. மோகனாவுக்கும் பையனை பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தியாகு என்னை கேட்டான். நான் உடனே சொன்னேன், தம்பி, தொழிலில் நீ கெட்டிக்காரன், இல்லை என்று சொல்லவில்லை. உலக அனுபவம் உனக்கு அவ்வளவு போதாது. கல்யாணம் என்கிறது பென்சில் வியாபாரம் போன்றதல்ல. ஆகவே பொறுப்பு முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. சுந்தர முதலியார் பரம்பரை, பூர்வீகம், அவர் சொத்து, கடன், உடன் அவங்க வீட்டவங்க, குணம், நடத்தி அத்தனையும் ஒரு வார காலத்தில் துப்பு துளைக்கி அலசி கொண்டு வந்து விடுகிறேன். அதற்கப்பால் நிச்சயிக்கலாம் என்று சொன்னேன். தியாகும் சரி என்று சொன்ன உடனே நான் புறப்பட்டு போய் நைஸா விஷயங்களை விசாரித்து சேகரம் பண்ணி கொண்டு வந்து விட்டேன். முதலியார் குடும்பத்தை பற்றி 4 பேர்கிட்ட கேட்ட உடனேயே எனக்கு பிடிச்சு போச்சு. சுந்தரம் முதலியார் யாருன்னு நினைக்கிற? நம்ம ஊரில் விருசாமி கங்காணி என்று கேள்விப்பட்டிருப்பார். அவருடைய மருமகன் தான் இவர். சுந்தர முதலியார் பாட்டன் வெள்ளைக்காரன் ஒருவன் கிட்ட துபாஷியாயிருந்து கொள்ளை கொள்ளையாக சம்பாதித்தவராம் என்று பெருமை ஓங்கிய குரலில் மிகவும் ஆர்ப்பாட்டமாக பேசினான். பரம்பரையாக பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்து வந்த குடும்பம். நம்ம மோகனாவுக்கும் இந்த இடம் கிடைத்தது அதிர்ஷ்டம்தான் என்று வாயெல்லாம் பல்லாக இழைத்து கொண்டு பதிலளித்தாள் அமிர்தம். சற்று தொலைவில் வராந்தாவில் கதை புத்தகம் ஒன்றை படிக்க முயற்சித்து கொண்டிருந்த விஜயாவின் காதுகளில் அண்ணனுக்கும் தங்கைக்கும் இடையே நடந்த சம்பாஷணை முழுவதும் கணீர் என்று கேட்டது. மோகனாவின் கல்யாணம் நடந்த 15 தினங்களுக்கு மேல் ஆகிவிட்டிருந்தன. சுந்தரம் முதலியார் மகன் கதிரேசனை மணந்து கொண்டதில் மோகனாவுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. மாப்பிள்ளை வீட்டில் நடந்த கல்யாணத்திற்கு பிறகு தியாகராஜன் பங்களாவில் மிகவும் விமரிசையானதொரு விருந்தும் நடந்தது. அது முடிந்தவுடன் புதிய தம்பதி உல்லாசமாக சில நாட்கள் தங்களது மன வாழ்க்கை இன்பத்தை தனிமையிலே நுகர குற்றாலத்துக்கு சென்றிருந்தார்கள். அமிர்தம்மாளுக்கும் நமச்சிவாயத்துக்கும் இந்த கல்யாணத்துக்கு பிறகு பேசுவதற்கு வேறு எந்த விஷயமே அகப்படவில்லை. தினசரி இதே சம்பாஷணையை கேட்க நேரிட்ட விஜயாவிற்கு மிகவும் அலுப்பாக இருந்தது. இடையே குறுக்கிட்டு பேசினால் அம்மாவும் மாமாவும் கோபிப்பார்கள் என்பதை அவள் அறிவாள். தன் மூத்த பெண் தான் தேர்ந்தெடுத்த மணமகனை மணக்க மறுத்துவிட்டது பற்றி அமிர்தத்துக்கு மிகவும் கோபம். மாமா ஏதாவது விஷமமாக பேசி மனதை புண்படுத்தக்கூடும் என்று அஞ்சி விஜயா பொறுமையுடன் அவர்கள் இருவரும் வாய் ஓயாது புகழ்வதை சகித்து கொண்டிருந்தாள். பூஜா நிறைய இருந்த குளிர்ந்த நீரை ஒரே வாயில் காலி செய்துவிட்டு சகோதரி பக்கம் திரும்பிய நமச்சிவாயம் மேலும் பேச ஆரம்பித்தான். மோகனாவுக்கு அதிர்ஷ்டம் என்று கொஞ்சமா சொல்லிவிட்டியே. சுந்தர முதலியார் வீட்டு மருமகளாக போனது அவள் முன் பிறவில செய்த பூஜா பலன் என்று நினைத்துக்கொள். முதலியார் தமது 4 பெண்களையும் 4 ராஜாக்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்னு நான் சொல்வேன். மூத்த பெண்ணை வடலூர் ஜமீன் இளைய பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். இளைய பெண்ணை பட்டணத்திலே ஒரு பெரிய உத்தியோகஸ்தனுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். 3வது பெண்ணை டெல்லியில் சர்க்காரில் வேலை பார்க்கிற ஒரு பெரிய உத்தியோகஸ்தருக்கு கொடுத்திருக்கிறார். 3வது பெண் வீட்டில் அங்கே மந்திரிகளும் பெரிய பெரிய ஆஃபீஸர்களும் வெளிநாட்டிலிருந்து வருகிற வெள்ளைக்காரர்களும் விருந்தும் டீயும் எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். டெல்லியில் அவருக்கு இருந்த வேலையில் கல்யாணத்துக்கு வருவாரோன்னு எல்லோரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவர் வந்தது பற்றி மாப்பிள்ளை வீட்டவங்களுக்கு மிகவும் பெருமையாக இருந்துச்சு. அடுத்த வருஷ வாக்கில் அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ அவரை தூதராக சர்க்கார் அனுப்பினாலும் அனுப்பும். அங்கே அன்னைக்கு எல்லோரும் பேசிக்கொண்டாங்க. 4வது பெண்ணைத்தான் டாக்டர் நடேச முதலியார் மகன் டாக்டர் சம்பந்தத்திற்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பையன் எலும்புகளை பற்றி என்னவோ தனியாக படித்து விட்டு பட்டணத்தில் பெரிய ஆஸ்பத்திரியில் பெரிய டாக்டராக வேலை பார்க்குறானாம். மோகனாவின் கொழுந்தன் குமாரசாமி தன் மச்சான் போல பெரிய டாக்டராகி விடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அவனும் டாக்டருக்கு படிக்கிறானாம். மொத்தத்தில் எல்லாம் பெரிய குடும்பம், நல்லா படித்த அறிவாளிகள் நிறைஞ்ச குடும்பம். பெண்களை கட்டி கொடுத்து விட்டதால சொத்தை பையன்கள் 2 பேரும் பங்கிட்டுக்கிட்டால் ஆளுக்கு எதேஷ்டம் கிடைக்கும். கல்யாணத்தை நடத்தின பங்களாவை பார்த்தியா, எத்தனை பெருசு என்றான் மூச்சு விடாது நமச்சிவாயம். பங்களா பெருசுதான், ஆனால் சில இடங்களில் இடிஞ்சு போகிறாப்புல இருந்துச்சே என்று இழுத்தாற்போல் கோரினாள் அமிர்தம். பழசா? நல்ல ராசி வந்த பங்களா, பாட்டன் காலத்தில் பிடிச்சு வாழ்ந்து வந்த இடம்னு விற்க மனம் இல்லாமல் அதில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பழசுன்னு சொல்கிறியே, நேற்று வந்து புது பணக்காரர்களாக இருந்தால் பங்களாவும் புதுசாக இருக்கும். பரம்பரையாக பணக்காரங்க பார், அதனால் பங்களாவும் பழசாக இருக்கிறது. நினைச்சா இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா பங்களாக்களையும் வாங்கி போட அவர்களுக்கு அந்தஸ்து இல்லையா?
என்னவோ அமிர்தம், உன் மகளுக்கு என்னால் ஆனது ஒரு நல்ல கௌரவமான இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். தியாகுவுக்கும் அந்த பெண் மாயாவுக்கும் இதை போலவே விமரிசையா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா என் கடமை முழுவதும் தீர்ந்துடும் என்று கூறிவிட்டு எழுந்தான். அமிர்தம் பதில் கூறவில்லை. தனது இளைய மகள் மோகனாவின் இன்பம் நிறைந்த எதிர்கால வாழ்வை அவள் பலவிதமாக எண்ணி பார்த்து கற்பனை உலகிலே சஞ்சரித்து கொண்டிருந்தாள். வயிறார உண்டதன் களைப்பு தாழ முடியாது நமச்சிவாயம் ஹாவ் என்று கொட்டாவி விட்டுக்கொண்டு சிறிது நேரம் கண்ணயரும் நிமித்தம் தனது அறைக்குள் சென்று மிருதுவான பஞ்சனையில் சாய்ந்து கொண்டான். சில நிமிஷங்களில் அவன் அறையிலிருந்து குரட்டை சப்தம் எழுந்து கொண்டிருந்தது. உச்சி முகட்டையே பார்த்து கொண்டு தரை மீது படுத்திருந்த அமிர்தமும் சில நிமிஷங்களில் நித்ராதேவி வசப்பட்டு விட்டாள். எவ்வளவு நேரம் அவ்வாறு தூங்கியிருப்பாளோ அவளுக்கே தெரியாது. அம்மா, அவர்கள் வந்திருக்கிறார்கள், எழுந்திருங்கள் என்று விஜயா தன்னை தட்டி எழுப்புவதை உணர்ந்த அமிர்தம் திடுக்கிட்டு துள்ளி எழுந்து உட்கார்ந்தாள். கண்ணை கசக்கி கொண்டு மிரள விழித்தபடி, யார் வந்திருக்காங்க என்று வியப்புடன் கேட்டாள். மோகனாவும் அவள் கணவனும் வந்திருக்கிறார்கள் என்று விஜயா தாழ்ந்த குரலில் எச்சரித்துவிட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டாள். முந்தானியால் முகத்தை அவசரமாக துடைத்து கொண்டு கூந்தலை அள்ளி முடித்துக்கொண்டு பரபரப்பாக அமிர்தம் எழுந்தாள். உல்லாச யாத்திரைக்கு கணவனுடன் சென்ற தனது அருமை மகளை வரவேற்க வாயிலுக்கு ஓட்டமும் நடையுமாக சென்றாள். மணப்பெண்ணுக்கு தியாகராஜன் பரிசாக அளித்திருந்த அந்த பெரிய புதிய காரில் அமர்ந்திருந்த மருமகன் கதிரேசன் தன் மாமியாரை கண்ட பிறகும் கூட காரை விட்டு கீழே இறங்கவில்லை. தன் மகள் மட்டுமே வண்டியிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் வருவதை கண்ட அமிர்தம்மாளுக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. மோகனாவின் முகத்தை பார்த்ததும் அவளது வியப்பு பெரும் திகிலாக மாறிவிட்டது. புதிய மணப்பெண்ணின் முகத்திலே குடியிருக்க வேண்டிய உற்சாகமும் சந்தோஷமும் அதில் சிறிதும் காணப்படவில்லை. வெகு நேரம் அழுது கொண்டிருந்தவள் போல் அவளது முகம் சிவந்து கண் இமைகள் லேசாக வீங்கி காணப்பட்டன. ஏன் அவர் உள்ளே வராமல் காரிலேயே உட்கார்ந்திருக்கிறார்? அண்ணனை விட்டு அவரை உள்ளே அழைக்க சொல்லட்டுமா என்றாள் அமிர்தம் கவலையுடன். வேண்டாம் வேண்டாம், அவர் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டு போகத்தான் வந்தார். நாளைக்குள்ளே என் ஜாமான்களை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி கொண்டு அங்கே திரும்பி வந்துவிட வேண்டும் என்று என் மாமியார் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நாளைக்கு காலையில் வண்டி எடுத்து வந்து என்னை அழைத்து போவதாக அவர் சொல்லியிருக்கிறார் என்று மெல்லிய குரலில் தலையை குனிந்தபடி பதிலளித்தாள் மோகனா. விழித்து கொண்ட நமச்சிவாயம் தன் அறையை விட்டு அவசரமாக வெளியே வந்தான். அரைகுறையாக சம்பாஷணையை கேட்டுவிட்டு, அட, அதனால் என்ன, உன் புருஷன் வீட்டுக்கு நீ இப்போ வேணாலும் புறப்பட்டு போயேன், உன்னை இங்கே நாங்கள் அப்படி பூட்டியா வைத்துக்கொள்ளப் போகிறோம் என்று பரிகாசமாக கூறிவிட்டு உரத்த குரலில், மாப்பிள்ளை, வண்டியை விட்டு இறங்கி வாங்க, காப்பி கிப்பி சாப்பிடலாம், அப்படியே வாசலோட போகிறது நல்லாவா இருக்கு என்று கத்தி கொண்டு வாயில் பக்கம் சென்றான். கதிரேசன் அவனை எரித்து விடுகிறவன் போல் முறைத்து பார்த்து, வேலை இருக்கிறது, மற்றொரு சமயம் வருகிறேன் என அசட்டையாக பதிலளித்தான். நமச்சிவாயம் மேலே வற்புறுத்தும் முன் காரை காந்தி பவனத்தின் வாசலிலிருந்து வேகமாக வெளியே செலுத்தி கொண்டு சென்று விட்டான். தன்னை அவன் அவ்வாறு அலட்சியப்படுத்தியது நமச்சிவாயத்தின் மனதை வெகுவாக உறுத்தியது. அதை பொருட்படுத்தாமல் அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு, மோகனா, உன் புருஷனுக்கு கோபமா என்ன, ஒரு மாதிரியாக இருக்கிறாரே என்று வினவினான். உங்களுக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் ஏன் நீங்கள் தலையிட வேணுமோ தெரியவில்லை. என் கணவரை நீங்கள் கூப்பிட்டு உபசரிக்க வேண்டுமென்று நான் கேட்டேனா? உங்களால் எனக்கு தொல்லையும் துன்பமும் தவிர என்று கூறி முடிக்க முடியாது பற்களை கடித்துக்கொண்டு பாதரட்சைகள் பலமாக ஒலிக்க ஆத்திரத்துடன் மாடிப்படிகள் மீது வேகமாக ஏறிச் சென்றாள் மோகனா. நமச்சிவாயத்திற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. கல்யாணம் ஆனதுமே உனக்கு மண்டை கர்வம் ஜாஸ்தியாகிவிட்டது. நேத்திருந்த நிலைமையை நினைச்சு பார்க்காம பேச வேண்டாம். ஏதுடா இவ்வளவு செய்தானேன்னு கொஞ்சம் கூட நன்றி இல்லையே. சார், நீங்கெல்லாம் ஒரு மனுஷங்களா என்று பதிலுக்கு கத்தினான். அதிக பிரசங்கித்தனமா வாயில் வந்தபடி பேசினால் பின்னாடி வருத்தப்படுவீங்க. நன்றி காட்டணுமா? எதற்காக? என் வாழ்க்கைக்கு எத்தனை பெரிய இடைஞ்சலாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சா நீங்க தான் எனக்கு நன்றி காட்டணும் என்று காரமாக பதிலளித்துவிட்டு மோகனா மேலே சென்றாள். வீட்டுக்குள்ளே வந்ததும் வராதுமாக பேசுகிறத பார் என்று கோபத்துடன் உரிமைய நமச்சிவாயம் தன் சகோதரியை விழுங்கி விடுகிறவன் போல் வெறித்து பார்த்துவிட்டு தோட்டத்திற்குள் சென்று விட்டான். அமிர்தம்மாளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மோகனாவின் பதட்டத்தையும் கோபத்தையும் கண்டு அவள் திகிலடைந்து போய் எதுவும் குறுக்கே பேச தோன்றாது சிலை போல் நின்று விட்டாள். இங்கே நின்று கொண்டிருந்தால் மோகனாவை போய் விசாரிப்போம் வாங்க என்று விஜயா எடுத்து கூறிய பின்புதான் அமிர்தத்துக்கு தன் உணர்வு ஏற்பட்டது.
தாயை கண்டதும் மோகனா விஷயத்தை கூறது என்று வாய்விட்டு விம்மி எழத் தொடங்கினாள். விஜயாவும் அமிர்தமும் பலவாறு தேர்தல் கூறிய பின்பு ஒருவாறு கண்களை துடைத்து கொண்டு தாயின் முகத்தை பரிதாபமாக பார்த்து, அம்மா அம்மா, இந்த மாமாவினால் என் வாழ்க்கையே பாழாகிவிடும் போல இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று விம்மினாள். மாமாவுக்கும் உன் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? புரியவில்லையே என்று திகைப்புடன் கேட்டாள் விஜயா. மாமாவின் காலில் காணப்படும் புண்ணை என் கொழுந்தன் பார்த்து விட்டார். அவர் டாக்டருக்கு படிக்கிறார் அல்லவா? விருந்து நடந்த சமயம் அதை அவர் தன் அக்கா புருஷன் டாக்டர் சம்பத்திடம் சுட்டிக்காட்டினாராம். அவரும் பார்த்துவிட்டு என்று முடிக்க முடியாது விம்மினாள். 4 மாசத்துக்கு முந்தி உன் மாமா வாங்கி போட்ட புது செருப்பு ஒன்று வலது காலில் கடிச்சு புண்ணாகி விட்டது. அது ஆறாம தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னவா என்று எரிந்து விழுந்தாள் தாயார். செருப்பு கடித்ததால் ஏற்பட்ட புண் இல்லையாம். அவர்கள் இதை பற்றி விசாரித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள். மாமா நம்மிடம் இப்படி பொய் சொல்லி மறைத்து வைத்திருக்கிறார். அவர் வைத்தியம் செய்து கொள்ளும் டாக்டர் என் கொழுந்தனுக்கு சிநேகிதர். அவர் உண்மையை என் கொழுந்தனிடம் சொல்லிவிட்டார். அம்மா, மாமாவுக்கு வந்திருப்பது குஷ்ட நோயாம் என்றாள் கண்ணீருடன். நிஜமாகவா என்று விஜயா வியப்புடன் கேட்டாள். அமிர்தம்மாள் வாயடைத்து போய் நின்றாள். குஷ்டம் என்பதை மறைத்து வைத்து பெண்ணை கொண்டு வந்து தங்கள் குடும்பத்தில் கட்டி வைத்து விட்டதாக என் மாமியார் மிகவும் கோபமாக இருக்கிறார். மகன் டாக்டருக்கு படிக்கிறான் அல்லவா? என் மாமியாருக்கும் நோய்களை பற்றி அரைகுறையாக சிறிது தெரியும். அவ்வளவுதான். அவர்கள் நான் தொட்ட பாத்திரத்தை கூட தொடவே பயப்படுகிறார்கள். என்னை கண்டு அஞ்சி ஓடும் அவர்கள் நடுவே நான் எப்படியம்மா வாழ முடியும் என்று கேட்டுவிட்டு துக்கம் தாளாது விம்மி அழுதாள் மோகனா. மகளின் கண்ணீரை கண்டு தாயின் மனம் சங்கடப்பட்டது. தன் சகோதரியின் தாம்பத்திய வாழ்க்கையின் இன்பம் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதைக் கண்டு விஜயாவும் உள்ளம் கலங்கி போனாள். பிறகு என்று அவள் கேட்டாள். பிறகு என்ன? உல்லாச யாத்திரைக்கு போயிருந்த சமயம் இவர் தம்பி இதை பற்றி ஒரு கடிதம் எழுதி போட்டு விட்டார். கடிதத்தை கண்டதும் இவர் தம் குடும்பத்தை பற்றி பேசிய பேச்சுக்களையே என்னால் சகிக்க முடியவில்லை. அத்துடன் விட்டாரா? உடனே என்னை அங்கிருந்து டாக்டரிடம் அழைத்து சென்று எனக்கு இந்த நோய் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்க்க சொன்னார். விஜயா, நீ என்னை விட எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி என்று எண்ணிக்கொள். சுந்தர முதலியார் வீட்டில் மூத்த மருமகளாக போகிறோம் என்று நான் மிகவும் கர்வப்பட்டு கொண்டேன். கல்யாணம் என்பது கதைகளில் சித்தரிக்கப்படுவது போல் தாம்பத்திய வாழ்வின் இன்பத்தின் ஆரம்பம் அல்ல. அது ஒரு சூதாட்டம். நீங்கள் எல்லோரும் நான் மிகுந்த பணக்கார இடத்தில் புகுந்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என் புக்ககம் கழுத்து மட்டும் ஒரே கடலில் மூழ்கி கிடக்கிறது. பரம்பரை பணக்காரர்கள் என்று போலி கௌரவம்தான் முடிவில் மிஞ்சப் போகிறது. அத்துடன் இல்லாது நம் அண்ணனை புது பணக்காரன் என்று என் மாமியார் இடித்து கூறி மிகவும் அவமரியாதையாக பேசி என் மனதை புண்படுத்தி விட்டார்கள். மாமாவின் நோயை பற்றி தெரிந்ததும் என் கணவர் இந்த வீட்டுக்குள் நுழைய கூட பயப்படுகிறார். அம்மா, அவருடன் வாழ நான் ஆசைப்பட்டால் பிறந்தக பக்கமே திரும்பி பார்க்க கூடாதாம். அந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் அவருடன் வாழ முடியுமாம். இல்லாவிட்டால் நான் இங்கேயே இருந்து கொள்ளலாமாம். நான் என்ன செய்வேன்? வியாதி என்ற ஒரு காரணம் சொல்லி அவர்கள் விவாகரத்து கோரினால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு தாயின் தோலை பற்றி கொண்டு அழுதாள். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று பதிலுக்கு அமிர்தம்மாள் மகளுடன் கூட சேர்ந்து கொண்டு